இவங்க அடங்கி போறாங்கன்னா ரொம்ப அடக்குவான். அது என் கண்ணாலே நான் பார்த்துருக்கிறேன். இவங்க அடங்கி போறாங்கன்றதுக்காக இவங்களை போட்டு ரொம்ப பண்றது நான் பார்த்துருக்கேன். அப்படிதான் வரும். இப்போ சொல்லும்போது தெரியுதா தம்பியே சொல்லிட்டான், அப்போ வந்து இப்படிதான் இருந்திருக்கிறான், அதனாலதான் அவங்க வந்து சிங்கப்பெண் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இப்போ நிறைய பேர் வந்து அந்த பையன் வந்து செம்ம டான்ஸ் ஆடுறான்ப்பா, மணிக்கு வரல இருந்துட்டு போறாங்க, நான் கம்மியாவே இருந்துட்டு போறேன், நான் ட்ரூவா இருக்கிறதுல பெஸ்டா இருக்கு அப்படின்னு. பாசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும்? பாசமா இருந்து பாத்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இல்ல அவ்வளவா பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் பாசமா இருந்தா நீங்க போன டைம் இன்டர்வியூ வந்தீங்களா, அப்பவும் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம். சண்டை நீங்க உட்கார வச்சீங்கல்ல, அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி உட்காந்துருக்கும். அவன் பேசிக்க மாட்டான், நான் பேசிக்க மாட்டேன். இவதான் மீடியேட்டர் வேலை. இவன் என்ன சொல்லுவான், நீ உன்னிய மாதிரி பூமராகவே இருக்குன்னு நினைக்காத, உன்னிய மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பிரச்சனைக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அதனாலே எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதுருக்காங்க, அது பார்த்துருக்கேன். எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதாங்களா? இவன் வந்து கொஞ்சம் சைக்கோ. எதுக்கு கோவப்படுவானே தெரியாது, டக்குன்னு கோவப்படுவான். முன்னாடியாவது இன்வால்வ் ஆகும், எதுக்குல சண்டை போடுற என்னன்னு சொல்லி இன்வால்வ் ஆகுவேன். இப்போ எதுவுமே இன்வால்வ் ஆகுறதும் கிடையாது. இவங்க அடங்கி போறாங்கன்னா ரொம்ப அடக்குவான். அது என் கண்ணாலே நான் பார்த்துருக்கிறேன். இவங்க அடங்கி போறாங்கன்றதுக்காக இவங்களை போட்டு ரொம்ப பண்றது நான் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப போட்டு சரி ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். இந்த குணம் இல்லாதனாலதான் அவங்க சர்வே பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்லணும் கமெண்ட்ல எல்லாரும். கமெண்ட விடுங்க. இப்ப அப்படிதான் வரும். இப்போ சொல்லும்போது தெரியுதா தம்பியே சொல்லிட்டான், அப்ப வந்து இப்படிதான் இருந்திருக்கிறான், அதனாலதான் அவங்க வந்து சிங்கப்பெண் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, எந்த விஷயம்லாம் கூச்சப்படுவாரு? ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு வந்து ஒரு அண்ணியாரோ வந்தாங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கொழுந்தனார் வந்து டக்குன்னு செய்ய வரல, என்ன விஷயம் செய்ய வரல. எக்ஸாம்பிள் இந்த வானத்தை போல மாதிரி மீனா பீடி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என்னை கலாச்சிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும். அந்த பாண்ட் தான் உண்டு. இவங்க ஷைலாம் இருக்காது ரெண்டு பேருக்கும். எப்ப பார்த்தாலும் என்னை கலாச்சிட்டே தான் இருப்பாங்க. அதனால நான் ஸ்டார்டிங்ல இவங்ககிட்ட அவ்வளவா பேசினது கிடையாது. இன்னைக்கு இவங்களுக்கு எனக்கும் ஓகே ஆயிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவங்கள்ட்ட நல்லா பேச ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல ராஜேஷ் தான் வாங்க அந்த இதுதான் இருக்கு. மேக்ஸிமம் மீடியேட்டர் வேலை தான். ஏன்னா நீங்க போன டைம் இன்டர்வியூ வந்தீங்களா, அப்பவும் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம். சண்டை நீங்க உட்கார வச்சீங்கல்ல, அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி உட்காந்துருக்கும். நான் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை பேசிருக்கேன் போலே. அதனால சண்டை அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை தான் கண்டினியூ தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் அங்க திரும்பி நாங்க அப்படிதான் இருக்கும். மேக்ஸிமம் நாங்க ஏதாவது ஒரு சண்டை போட்டுருவோம். அவன் பேசிக்க மாட்டான், நான் பேசிக்க மாட்டேன். இவதான் மீடியேட்டர் வேலை தான். பேசுறதுக்கு இனிப்புலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னென்ன விஷயம் சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும்? இவங்க ஏதாவது சேட்டை பண்ணிடுவாங்க. என்ன சேட்டை பண்ணுவாங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாகர்கோவில் போனான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல போனா வேலையை முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லுவேன், கேட்க மாட்டான். இப்ப மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அவன் போயே ஆவான். அதுக்காக என்ன போயினாலும் சொல்லுவான், எப்படி வேணாலும் இது பண்ணுவான், நான் போயிடுவான். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா தான் எனக்கு தெரியவே வரும். அப்படி தெரியும் போது நான் சண்டை போடுவேன், கத்துவேன். இவன் என்ன சொல்லுவான், நீ உன்னிய மாதிரி பூமராகவே இருக்குன்னு நினைக்காத, உன்னிய மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும், அவன் ஃபேஸ் பண்ணதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பிரச்சனைக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அதனாலே எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இவரு ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுவாங்க. பாசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு ரீல்ஸ் வந்து பயங்கர ரெண்டாச்சு இல்ல, நீங்க பயங்கர ரெண்டாச்சு. பாசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும்? பாசமா இருந்து பாத்துருக்கீங்களா? இல்ல அவ்வளவா பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் பாசமா இருந்தா அப்படி பேசிப்பாங்களே தவிர்த்து ரெண்டு பேரும் ரொம்ப பாசமலர் மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதுருக்காங்க, அது பார்த்திருக்கேன். எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதாங்களா? சண்டை போட்டிருந்தாங்கல்ல லாஸ்டா, அப்ப சேரும் போது அழுதாங்க ரெண்டு பேரும். என்னங்க சொல்றீங்க? அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தேன். எதுக்கு? ஏன் நீ என்ன இது சும்மா அழுவாங்க போலயே? இல்ல சும்மா அழ மாட்டாங்க. லாஸ்ட் அதுல ரொம்ப நாள் பேசாம இருந்துட்டாங்க ரெண்டு பேரும். ரொம்ப நாள் பேசாம இருந்து அதுக்கப்புறம் நான் தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி, நான் வரல, நீ ராஜேஷ் தானே வச்சு வீடியோ எடு அப்படின்னு சொன்னேன். இவங்க வேற வழியே இல்லாம போயிட்டு இல்ல வந்து வீடியோ எடுத்து கொடுல அப்படின்னாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பேசும்போதுதான் அழுதாங்க ரெண்டு பேரும். சாரியில பேசாம இருந்ததுக்குன்ட்டு இவங்க சொல்ல, அவங்க சாரியில நானும் பேசாம இருந்ததுக்கு அவங்க சொல்ல, அப்புறம் பேசிட்டாங்க. என்னெல்லாம் ஸ்பெஷலா பாக்குறீங்க? இப்ப அண்ணன்ட்ட வந்து இந்த பொண்ணு தான் கரெக்டா இருக்கும், இந்த பொண்ணு இந்த குவாலிட்டிலாம் இருக்கு அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க? அதான் ஒண்ணு, இவன் வந்து கொஞ்சம் சைக்கோ. எதுக்கு கோவப்படுவானே தெரியாது, டக்குன்னு கோவப்படுவான். இன்னொன்னு, நான் இவன்கிட்ட முன்னாடியாவது இன்வால்வ் ஆகும், எதுக்குல சண்டை போடுற என்னன்னு சொல்லி இன்வால்வ் ஆகுவேன். இப்போ எதுவுமே இன்வால்வ் ஆகுறதும் கிடையாது. ஆனா இவன் ரொம்ப எப்படி சொல்றது,
இவங்க அடங்கி போறாங்கன்னா ரொம்ப அடக்குவான். ம். அது என் கண்ணாலே நான் பாத்துருக்கேன். இவங்க அடங்கி போறாங்கன்றதுக்காக இவங்களை போட்டு ரொம்ப பண்றது நான் பாத்திருக்கேன். ம். அது எப்படின்னு தெரியல. ஆனா 2 பேருக்குள்ள இவங்க மேல தப்பு இருக்குமான்றது தெரியாது. ஆனா ரொம்ப போட்டு சரி இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ம். ஆனா இவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டாலும் சரி மணி இப்ப என்ன, சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். ஏன்னா அது இருந்தாலும் இவங்களெல்லாம் சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த குணம் இல்லாதனாலதான் அவங்க சர்வே பண்ணாம போயிட்டாங்கன்னு சொல்லணும் கமெண்ட்ல எல்லாரும். கமெண்ட விடுங்க bro, bro. இப்ப அப்படிதான் ப்ரோ வரும். இப்ப சொன்னது தெரியுதா, தம்பியே சொல்லிட்டான், அப்ப அவன் வந்து இப்படிதான் இருந்திருக்கிறான், அதனாலதான் அவங்க வந்து சிங்கப்பெண் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம். இல்ல அது வந்து இவன் காரணம் இல்லாம ஒரு விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டான். ம். இவன் மேல தப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை அப்படியே மறந்துடுவான், இல்ல ஏதோ ஒன்று சாடி கேட்டு முடிச்சிருவான். ம். ஆனா தப்பு இருந்துச்சுன்னா உடைய மாட்டாங்க. சாரி கேட்கறதா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவார் மணி? தப்பு இருக்கு, அவர் மேல தப்பு இருக்கு, இவன் மேல தப்பு இருக்குன்னா உடனே போயிட்டு அழுதுருவான். போயிட்டு ம். அழுது என் மேலதான் தப்பு மன்னிச்சிருமான்ற மாதிரி இவங்க கிட்ட நான் அழுது பார்த்தது இல்ல. ம். ஆனா இப்ப என் மேல என்கிட்ட எனக்கும் உனக்கு சண்டை வரும்போதே இவன் மேல தப்பு இருக்குன்னா உடனே வந்து என்கிட்ட வந்து அழுதுருவான். மணியை பத்தி சொல்லுங்க. அதாவது அண்ணியும் மணியும் அவர்களும் சேர்ந்து நடக்கும் பொழுதோ கண்ணு வந்து கணக்கிருக்கா, அப்பா நல்லா இருங்கப்பா, இதுதான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது கிடையாது. ஆனா 2 பேரும் எப்படியாவது கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் ஆசை. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஆனா இவங்க கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து 100% கரெக்டா தான் கரெக்டா இருக்காங்க. இவன் கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிட்டானா. ரைட், அப்படியே சொல்லுங்க பார்த்து. இதெல்லாம் வந்து பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. 5 பாயிண்ட்ல இல்ல, ஒரு கோவம் மட்டும்னா கையை பிடிங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா நம்ம? கையை பிடிங்க. என்ன பண்ணணும்? கையை பிடிக்கணும், ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணணும். சொல்லுங்க, இதெல்லாம் வந்து பண்ணாத, இதெல்லாம் வந்து பண்ணிக்கோ. அதான் ப்ரோ, இப்போ இவன் எப்படி சொல்றதுன்னா, கண்ணை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. இவன் நல்லா பாத்துப்பான் ப்ரோ. இவனை மாதிரி பாத்துக்கிறதுக்குலாம் ஒரு பையன்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் என்னாலுமே இருக்க முடியாது, எந்த பையனாலுமே இருக்க முடியாது. அவ்வளவு சூப்பரா பாத்துப்பான். கேரிங்கா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருப்பான். என்ன ஒண்ணுன்னா கோவம் மட்டும் இவ்வளவு விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளவு கோவப்படணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பெரிய விஷயத்துக்கும் ஒரே அளவு தான் கோவப்படுறான், சின்ன விஷயத்துக்கும் ஒரே அளவு தான் கோவப்படுறான். சரி இதுக்கெல்லாம் பயங்கரமா கோவப்பட வேண்டிய விஷயம், அதுக்கும் ஒரே அளவு தான் கோவப்படுறான். இத்தோட இப்போ சாப்பாடுல உப்பு போடலனாலும் அதுக்கும் அவ்வளவுதான், அதே அளவு கோவப்படுறான். அது மட்டும் அன்னைக்கிட்ட குறைச்சு மனசுல சொல்றாங்க, மனசுல பாரத்துக்குள்ள அப்படியே சொல்றேன் அப்படிலாம் இல்லையா? சரி, ஓகே. நீங்க இமேஜ் போட்டப்போ ஒரு மாதிரி டக்குன்னு ட்ரோல் ஆகிற மாதிரி ஒன்று, இப்போ விஆர் எங்கேஜ்னு சொல்லி போட்டப்போ எனக்கு கமெண்ட் வந்து என்ன விஆர் எங்கேஜ் போட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணதை பார்த்தேன். நான் அப்படி போடல, அப்படிதான் போட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் வந்து எங்க அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் போட்டேன். அது ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சோ அப்போ கமெண்ட்ஸ்ல? ஆமா, ஒரு போட்டோ மட்டும் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, இர்ஃபான் பிரதர் போட்டோ. ஐயோ ஆமா, என்னோட ஃபேஸ் வச்சு எடிட் பண்ணிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, சரி அவங்க ஃபேஸ் இர்ஃபான் பிரதர் ஃபேஸ் வச்சு எடிட் பண்ணி, என் ஃபேஸ் ஆல்ரெடி என் ஃபேஸ் தான, அதுலயும் இன்னொரு போட்டோ வச்சு எடிட் பண்ணிருந்தாங்க. இல்ல உங்க ஃபேஸே வச்சு இன்னொரு இர்ஃபான் அது மட்டும் ஒன்னு வச்சு. அதான் பிரதர், அவங்கள இர்ஃபான் அண்ணன் அவரோட போட்டோ வச்சிருந்தாங்க. எனக்கு என் மூஞ்சே தான் இருக்கு, அதே மறுபடியும் இன்னொரு போட்டோ வச்சு என் மூஞ்சே அது அதுல வந்து அவங்க வந்து கோவமா இருக்கிற அதுல சிரிச்சிருக்காங்கல்ல, நார்மலா எடுத்த போட்டோல கோவமா இருக்கிற போட்டோவை எடுத்து திருப்பி அவங்களோட ஃபேஸ்ல வச்சு மேட்ச் பண்ணி. அது என்ன மீம்னா, கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அந்த மீம் கிரியேட் ஆடி மாசம் பிறந்துருச்சு, ஜோடி பிரிச்சு வைக்கணும்ன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஆனா கல்யாணம் முடியல, அக்டோபர் 27 தான் கல்யாணம். ஓ, டேட் ரிவீல் பண்ணிட்டீங்களே, அது நீங்க அத ஒரு வீடியோ போடலாம்ல? போட்டாச்சு. ஓ, அப்படி வீடியோ போட்டீங்களா? அதாவது என்கேஜ்மென்ட் நடந்துட்டு இருக்கும்போது அங்க நிகழ்வு சொல்லுங்க. இன்னும் 2 பேர் என்ன பண்ணாங்க? அதாவது வீடியோஸ் வந்து இவங்க வந்து அதிகமா பாத்துட்டு இருந்தாங்களாமே. நான் அன்னைக்கெல்லாம் கவனிக்கல, இவன் தான் வெக்கப்பட்டுக்கிட்டே ஒதுங்கி நின்று இருந்தேன், அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தோணுது இப்ப அண்ணனுக்கு வந்து அதாவது பாஸ்ட்னா நீ பாசிட்டிவ் போயிடாதீங்க, இதுக்கு முன்னாடி வந்து அண்ணனுக்கு இப்பெல்லாம் நடக்கும், 2 கிடையாது, எனக்கு இப்பெல்லாம் நடக்க போகுது, அண்ணனுக்கு இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல யோசனை பண்ணிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி யோசிச்சது இல்ல. ஆனா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒருவேளை நடக்க வாய்ப்பு இப்போ அன்னைக்கும் இவனுக்குமே நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்படி நடக்கும்னு நினைக்கல. ஏதோ சும்மா ஒரு கோயில் முன்னாடியோ இல்ல அம்மா முன்னாடியோ சாமி படத்துக்கு முன்னாடியோ தாலி கட்டி அப்படிதான் வாழணும் போல, நம்ம லைஃப்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது போல அப்படின்னு நினைச்சேன். பெருசா கிராண்டா எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஒண்ணுமே நடக்கல. அதனால இது பெருசா நடக்கணும்ன்றது ஆசை இருந்துச்சு. ஆனா அது நடக்காது போல, ஏன்னா செகண்ட் மேரேஜ் தானே, இப்படிதான் யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சுதான் பண்ணணும் போல, அப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படிதான் நடக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. கடவுள் தான் நடத்த வச்சிருக்காரு. ஓகே, அதாவது நீங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல நாங்க இந்த கல்யாண பேச்சு பேசும்போது யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம சிம்பிளா கோயில முடிச்சிடலான்றது தான் என்னோட தாட். அப்புறம் தனா கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணத்தை பத்தின நிறைய ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா கண்டிப்பா இருக்கும்ல, அவள் சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் இவ்வளோ பெருசாக நடக்கணும் அப்படிலாம் யோசிச்சு வச்சிருப்பா.
அதெல்லாம் யோசித்தேன். எனக்கு வந்து நான் தான் இந்த கமெண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறேன்றதுனால அதெல்லாம் வேண்டாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்தேன், அவங்கள எல்லாத்தையும் தாண்டி இவளோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. இப்போவுமே நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக வச்சுட்டு ஸோ மேரேஜை கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது என்னோட சந்தோஷமா என்னோட ஆசையான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆசை கிடையாது, ஆனால் தனாவோட ஆசை. அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு. ஒரு கல்யாணத்துல நீ என்ன பாட்டு ஆடலான்னு இருக்கீங்க? ஆடலாமா? வாய்ப்பே இல்லை, ஒரு ஆடவே தெரியாது எனக்கு. நீங்க இந்த மலையூர் மம்முட்டியா பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலையா? என் தம்பி டான்ஸர் அவன் ஆடுவான். ஆடுவாங்க. மலையூர் மம்முட்டியா பாட்டுக்கு அவர் ஆடினா எப்படி இருக்கும்? இவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் நாங்க எத்தனை ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம். நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. காலேஜ் டைம்ல நிறைய கல்ச்சுரல்ஸ் போறது இதெல்லாம் சுகன் சேர்தான் பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும் போது நம்ம கூட சேர்ந்துட்டு எங்க ஆடுறது பாவம். ஏன் எனக்கு ஆட தெரியாதுல்ல, அதான் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் போட்டு ரீல்ஸ் நான் பார்த்துட்டேன். அதை ஸ்டெப்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஸ்டெப் தான் அது. நான் எங்களுக்கு தான் ஸ்டெப் தானே அது. இங்க பாருங்க, இங்க ஒரு ஆங்கிள் வைப்போம், இப்படி பண்ணிக்குவேன். இங்க வந்த உடனே அதை அப்படி இங்க மாத்துவேன். இங்க இருந்து இங்க அங்க பாக்கும்போது உங்களுக்கு இப்படி இப்படி தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த பையன் வந்து செம்ம டான்ஸ் ஆடுறான்ப்பா, மணிக்கு வரல அப்படி மாதிரி சில கமெண்ட்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து உங்க விருப்பம் தான் ஆன்சர் பண்ணுங்க, வேண்டாம்னா வேண்டாம். இல்ல ப்ரோ, நான் அதான் சொல்றேன்ல, டேலண்ட் இருக்கு, அவங்க கெயின் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள சொல்லி ஒன்றும் இல்லை. இவளுக்குமே நிறைய சில கமெண்ட்ஸ் வந்து எப்படி வரும்னா, அவங்க தான் அழகி, நீ கம்மி தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும். வருது. ஓகே. கண்டிப்பா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, ஆடுறாங்க. ஏதோ ஒன்று எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவங்கள பிடிச்சா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை பிடிச்சா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தனாவுக்கு வர கமெண்ட்ஸுக்கும் அவங்க ரிப்ளை பண்றது ஒரே விஷயம் தான். முதல் விஷயம், அழகு முக்கியமும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. அதனால அது அவளே ஒத்துக்குவா. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்றவங்க தான். இருந்துட்டு போறாங்க, நான் கம்மியாவே இருந்துட்டு போறேன், நான் ட்ரூவா இருக்கிறதுல பெஸ்டா இருப்பேன் அப்படின்றது. தலைவன் பதிலுக்காக தான் வெயிட்டிங்க. லைஃபா ஒரு இதை சொல்லுங்க ஆன்சரு இந்த இப்போ சொன்ன கேள்விக்கு. அவன் சொன்னதான் ஆன்சர். அதுக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா அவங்க உண்மையாவே டேலண்ட் தான். நானே பார்த்து அவங்க கேமரா எடிட்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு அந்த அளவுக்கு டீம் செட் ஆகல. செட் ஆனாலுமே தலைவனை இவனுக்கு டான்ஸ் வராது, எனக்கு டான்ஸ் வராது. ஓகே. ஆக்டிங் பேஸ்ல வேணா இவன் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவான். அந்த மாதிரி வீடியோஸ் பண்றதுக்கு அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய எடிட்டிங் டீமோ இதெல்லாம் தேவையில்லை. அதனால இவன் பெஸ்ட் தான். என்னை கேட்ட டேலண்ட் வைஸ் எனக்கு என் மணி பெஸ்ட் தான். நோட் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? டேலண்ட் வைஸ் மணி பெஸ்ட் தான். மணி பெஸ்டா? எனக்கு ஏன் மணி பெஸ்ட் தான் அப்படின்னாரு. எனக்கு மணி பெஸ்ட் ஏன் மணி தான் சொன்னாரு. பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க என்ன. அப்பப்போ பாசம் வந்துரும். போட்டு 2 அடி அடிங்க. இவ தம்பிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து மனசுல வைக்காம ஓப்பனா சொல்றாருல, இது கரெக்டா போகுமா தப்பா போகுமா அந்த இதே இல்லை. மெயின்ல நான் ஓப்பனா பேசுறேன் அப்படின்னாருல, அந்த குவாலிட்டி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் இருக்கு, எங்கெல்லாம் வந்து நல்லதா முடிஞ்சிருக்கு உங்களுக்கு? நல்லதா முடிஞ்சதுன்னு பார்த்தா 1-2 விஷயங்கள் தான் இருக்கும். மற்றபடி எல்லாத்துலயுமே நெகட்டிவா தான் முடியும். எக்ஸாம்பிள் ஏதாவது? நிறைய இப்போ இன்டர்வியூலயுமே அப்படிதான். இவன் ஏதாவது வாய் விட்டுருவான். ஃபர்ஸ்ட் பஸ் அவுட் ஆனதே இவன் தான். நான் என்னோட விஷயத்த எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி எதையுமே வெளியில சொல்லாம அப்படியேதான் வச்சிருந்தேன். இவனுக்கு எந்த டைம்ல வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, இவனை வச்சே சில கேம் ஆடின மாதிரி பண்ணிட்டாங்க. இவன் அங்கதானே இருந்தான். அங்கேருந்து வந்த உடனே நான் இவனை வீடியோ போடாத, பேசாத, விட்டுன்னு சொல்லிட்டே இருந்தேன். எனக்கே தெரியாம ஒரு நாள் கிரவுண்டு பக்கமா போய் அவனே செல்ஃபி வீடியோ எடுத்து மனசுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடச்சு விட்டு வந்துட்டான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பூமான வீடியோ. நீங்க புரிஞ்சது அப்ப தெரியாமச்சா? தெரிய ஆரம்பிச்சதுன்னா இது பிரச்சனை இதுதான். நான் வந்து பிரிஞ்சிட்டோன்ற சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எங்க வீடியோஸ்ல அவங்க வரமாட்டாங்கன்ற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத என்ன பிரச்சனைங்கிறதையும் எக்ஸாக்டா சொல்லல. ஆனா இந்த மாதிரி அவங்க சைட்ல தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டான். கொடுத்து இவன் மனசுல உள்ள ஆதங்கத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டான். நான் எங்க அண்ணனுக்கு எதிராக போய் நின்றுட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், அவன் இங்க இருந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்ல எனக்கு அங்கேருந்து தெரியுதுன்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அப்பதான் எங்க மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரே எல்லாருக்கும் வருது. ஓகே, அப்போ இவங்க மேல ஏதோ தப்பு இல்லை போல அப்படின்னு சொல்லி இதே வருது. ஆனா அது ரொம்ப பூம் ஆயிருச்சு. ரொம்ப பூமானது காரணமே இவன் இப்படி பேசினதுனால தான். அது எப்படி, அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ வெளியில தெரிஞ்சிச்சுன்னா காரணமே அதுதான். அப்போ நான் சொன்னேன் இது பேசாத, பிரச்சனையாகும்னு. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அது நிறைய பிரச்சனைகள் கொண்டு போய் முடிஞ்சிச்சு. பட் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் தான் அண்ணி. ஆமா, கரெக்டுங்களா? எப்படி பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குழந்தை நாருக்கு அவங்களோட விருப்பம் தான். இந்த தடவை அவங்களோட சாய்ஸ்ல விட்டுறணும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணே பார்த்து, ஏன்னா வாழ போறது அவங்க தானே.
அதனால அவங்களுக்கு பிடிச்சதே ஆனா நாங்க சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம். சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரெடியா இருக்கு போலயே. பொண்ணு ரெடியா இருக்கா இல்லையான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்படிங்களா? ஃபியூச்சர்ல தான் bro இதனால உண்மையை சொல்லுங்க. டாட்டி பாய் இல்ல இல்லவே இல்ல. இப்போதைக்கு இல்ல. ஒரு கிரஷ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போதைக்கு எந்த தட்டுமே இல்ல ப்ரோ. ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.